அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பின்படி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த 3 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் மற்றும் கேது சிம்ம ராசியில் இணைகிறதுனால 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் அவமானங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்கிறாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யாரு, அந்த 3 ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கிறதா, என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிடத்தின் படி அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்குங்க. சில சமயங்களில் 2 அப்படி இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றோடொன்று இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குறது. இந்த யோகங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் 17 அன்று சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் நுழைகிறாரு. அதே சமயம் கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கார். இது 2 கிரகங்களின் இணைப்பின் விளைவா பல மாற்றங்கள் உருவாக போகிறது. குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்த போகிறது. அவர்கள் இந்த காலகட்டத்தில் சில பின்னடைவுகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் சூரிய பகவானும் கேதுவும் இணைகிறதுனால துரதிர்ஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களை நாம சொல்லலாம். அந்த 3 ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த 3 ராசிக்காரர்களும் எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள்ல மிக பெரிய அளவில் அவமானங்களையும் பின்னடைவுகளையும் தோல்விகளையும் சந்திக்க போறாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல்ல நாம பார்க்க போற ராசி கும்பம். கேது மற்றும் சூரியனினுடைய சேர்க்கையால கும்பராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளை அனுபவிக்க போறாங்க. இது பெரும்பாலும் திருமண விஷயத்துல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இந்த காலகட்டத்துல தங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். விவாதங்கள் பெரும்பாலும் அதிக பிரச்சனைகள் மற்றும் பிரிவுக்கு வழிவகுக்கும் ஒரு காலகட்டம். அதனால கொஞ்சம் உஷாராய் இருப்பது அவசியம். தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய நீங்க கட்டாயப்படுத்தப்படுவீங்க. ஆனா உங்களுடைய சூழலால நீங்க அவற்றை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நிதி ரீதியாகவும் இது சாதகமான காலகட்டமாக இருக்காது. நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் தடைகளை சந்திப்பீங்க. பல்வேறு குழப்பங்களால தங்களின் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். கூட இருப்பவர்களாலேயே புறம் பேசப்பட்டு அவமானத்திற்கு உட்படுத்தவும் படலாம். அதனால கொஞ்சம் உஷாராய் இருங்க. நண்பர்களாகவே இருந்தாலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்க்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அதீத உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கூடுமான வரைக்கும் இந்த நேரத்தில் சிந்தித்து செயலாற்ற பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. யாரை நம்பியும் எதை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து பேசவோ கருத்துக்களை பரிமாறவோ வேண்டாம். அது தங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளையும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். மேலும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் பின்னடைவுகளை
ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்க போகிறது. பெரும்பாலும் இந்த நேரத்தில் அவர்கள் பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த இணைப்பு மீன ராசியின் 6வது வீட்டில் உருவாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட விஷயங்களில் ஏற்படும் தடைகளை தவிர்க்க முடியாது அப்படின்னும் சொல்லலாம். புதிய முதலீடுகள் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவிற்கு நன்றாகவே இருக்காது. தங்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்விக்கு வழிவகுக்கும். தங்களின் சில செயல்களால் தங்களுடைய நற்பெயர் கெட வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சச்சுரவுகள் மற்றும் வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அவமானங்களையும் கெடு பலன்களையும் அனுபவிக்க தயாராகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். எல்லா விஷயங்கள்லையும் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அலட்சியம் இக்காலகட்டத்தில் இருக்கவே கூடாது. அதே சமயம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது பரிந்து பேசுறதையோ அல்லது வாக்குறுதிகளை அளிப்பதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூரியன் மற்றும் சிம்மம் அப்படின்ற வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சமயங்களில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க பெற்றாலும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கெடுபலன்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது மற்றும் பல தீய விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பல தீய விளைவுகள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு வேலையும் தொடங்கும் போது நேர்மறையாக செல்வது போல தோன்றினாலும் அதனுடைய முடிவுகள் பெரும்பாலும் எதிர்மறையானதாகவே மாறக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. வேலையில் இருக்கிறவங்க தங்களுடைய அலுவலகத்தில் மோசமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் பிரச்சனைகளால் சில அவமானங்களை சந்திக்கவும் நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆரோக்கியமும் உங்களுடைய சிக்கல்களை அதிகரிக்கலாம். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கவும் செய்யலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுவதையும் இடம் மாறுதல் செய்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கையானது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுக்கடுக்கான பிரச்சனைகள் குடும்ப சூழலை பாதிக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்க பாருங்க. யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. உறவினர்களால் கலகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக தேவையற்ற சிக்கல்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீங்க. இதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஒருபுறம் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மற்றொரு
ஒருபுறம் குடும்பம் ரீதியான பிரச்சனைகளும் உருவாகும். அடுக்கடுக்கான பிரச்சனைகள் மன விரக்தியையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்க செய்யலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திற்கும் தயாராக இருக்க வேண்டியதும் அதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.